நண்பா, உன்னதான் கேட்கிறேன். இங்க இருக்கிற யூனிவர்சிட்டியில எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கு இருக்காது? இங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜுக்கு வைத்தியம் பார்க்கிற லெவல்ல தான் இருக்கு. நண்பா, இங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜ்ல எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வேலை செய்யுது செய்யாது? திருவாரூர் ஒரு மாவட்டத்தோட தலைநகர். ஆனா திருவாரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு NHல இருந்து சரியா ஒரு ரோடு இருக்காது. கும்பகோணம், ஜெயங்கொண்டம், விருதாச்சலம், நீட்டாங்குளத்திற்கு புதிய ரயில் பாதை அமைக்கணும் என்ற கோரிக்கை 50 வருஷமா நிறைவேறாம இருக்கு. இந்த மாவட்டத்தில் ஒரு மந்திரி ஒருத்தர் இருக்கிறார். அவரோட வேலை என்னன்னு தெரியுமா? CM அவர்களுடைய குடும்பத்துக்கு சேவை செய்யறது. அவர்தான் அவருடைய வேலை. மக்கள் தான் இம்பார்ட்டன்ட்னு அவருக்கு நாம புரிய வைக்கணும். உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் உங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் சொல்லிக்கிறணும். மக்கள் கிட்ட நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்க தான் மக்கள் கூடவே இல்லையே. இத நான் சொல்லல, ஒரு ஃபேமஸான ஒரு வார பத்திரிகையில் இதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை தான் நான் ரிப்பீட் பண்றேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிங்க ஒரு கொடுமையை ஒண்ணு அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த புகார் ஒண்ணு வந்தது. அது என்னன்னா, இந்த மாவட்டத்தில் இருக்கிற இந்த கொள்முதல் மையங்கள்ல இந்த நெல்ல ஏற்றி இறக்கிறதுக்கு, அதாவது லோடிங் அண்ட் அன்லோடிங், அதுக்கு ஒரு 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்களாம். அரசாங்கமே ஒரு மூட்டைக்கு 10 ரூபா கொடுக்கறாங்க. ஆனா இவங்க அதுக்கு மேல 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்க. ஒரு டன்னுக்கு 1000 ரூபாய் கமிஷன். நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இந்த 4.5 வருஷத்துல பல கோடிகள் இந்த டெல்டா பகுதிகளில் இருக்கிற இந்த விவசாயிங்க கிட்ட இருந்து கமிஷனா புடுங்கி இருக்கிறாங்க. இத வேற யாராவது சொல்லியிருந்தா கூட நான் நம்பி இருக்க மாட்டேன். ஆனா என்கிட்ட சொன்னதே விவசாயிங்க தான். விவசாயிங்க பொய் சொல்ல மாட்டாங்க. CM சார், இது உங்க ஆட்சியில நடந்திருக்குது. உங்களுக்கு வேணா 40க்கு 40னா அது எலெக்ஷன் ரிசல்ட்டா இருக்கலாம். ஆனா இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு 40க்கு 40னா அவங்க வயித்துல அடிச்சு நீங்க வாங்கின கமிஷன். இது உங்க ஆட்சியில நடந்திருக்குது. CM சார், இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், Me too, love you. Thank you so much. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.